ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் எஸ்எஸ் ராஜ்சோலையானந்த், கரியர் கன்சல்டன்ட். போன வீடியோவில் நம்ம ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஜேஇ அட்வான்ஸ்டு பற்றி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ ஜேஇ அட்வான்ஸ்டுனா என்ன, அதை எப்படி யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் உங்களுக்கு கோர்சஸ் ஏதாவது படிக்கணுன்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் அப்ளைங் ஃபார் ஜேஇஇ மெயின்ஸ் நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருந்தோம். இது கண்டக்ட் பண்ணுற பாடி பார்த்திங்கன்னா என்டிஏ, அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்ற ஒரு அசோசியேஷன், ஒரு ஆர்கனைசேஷன் இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதேமாரி வேறு எக்ஸாம்ஸ்லாம் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஜேஇ மெயின்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணி நம்ம வச்சுருப்போம். ஸோ அதை வச்சு ஜேஇ மெயின்ஸ் மட்டும் அந்த ஸ்கோரை மட்டும் வச்சு போனீங்கன்னா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஜோசா, அதாவது ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி இப்படின்ற ஆர்கனைசேஷனில் போயிட்டு தான் நீங்கள் இந்த ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் சீட் மேட்ரிக்ஸஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட் JOSAE.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது தவிர்த்து நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் அப்படின்றது ஃபார் ஐஐடிஸ், இதுக்கு ஜேஇ அட்வான்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ ஜேஇ அட்வான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸில் டாப் ஸ்கோரர், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 2.5 lakhs டிபெண்டிங் அப்போ கேட்டகரி வைஸ் அதை எடுத்திருப்பாங்க. ஸோ 2.5 lakhsக்குள்ளே உங்கள் ரேங்கிங் இருக்கணும் உங்கள் கேட்டகரியில். அதேமாதிரி உங்கள் கேட்டகரி வைஸ் பிரிச்சுருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் எலிஜிபிள் ஆயிருந்தீங்கன்னா தென் யூ கேன் கோ ஃபார் ஜேஇ அட்வான்ஸ் 2026. ஸோ இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, 2026 யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி ரூர்க்கி கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா JEEadvance.ac.in. இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ May 17, 2026 அப்படின்ற டேட்டில் இவங்க கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு செஷன், அதாவது ஃபோர்நூன் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன், ரெண்டு செஷனுமே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு செஷனுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்காது. ஜேஇ மெயின்ஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்கனாலுமே உங்களுக்கு ரேங்கிங் வந்துடும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஜேஇ அட்வான்ஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும், ஃபிசிக்ஸில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும், அதேமாதிரி கெமிஸ்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும். இந்த மூணுத்துலேயும் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்கன்னா தான் தென் ஒன்லி யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கோயிங் ஃபார் இந்த ரேங்கிங்க்கே நீங்கள் அப்போ தான் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ரேங்கிங் நீங்கள் இதில் ரேங்கிங் வந்துடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐஐடிஸில் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டேக்கிங் எனி ஒன் கோர்சஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சீட் மேட்ரிக்ஸ், ஐஐடிஸில் சீட் மேட்ரிக்ஸ் அதெல்லாம் அடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஐஐடி ரூர்க்கி அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்றது டாப் 2.5 lakhs ஜேஇ மெயின்ஸ் 2026 நீங்கள் வந்திருக்கணும். ஸ்கோரிங்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா October 1, 2001 அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். நீங்கள் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 attempt தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து 2 attempt நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்பியர்டு கிளாஸ் 12 வித் PCM, தட் இஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். இந்த இது கம்பல்சரியாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் 2025 நீங்கள் 12th அப்ளை பண்ணியிருந்தாங்களும் சரி, அப்பியர் ஆகியிருந்தாங்களும் சரி, 2026 அதாவது வரக்கூடிய அகாடமிக் இயரில் நீங்கள் 2026 நீங்கள் +2 ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆகியிருந்தீங்கனாலும் சரி, யூ கேன் எலிஜிபிள் ஃபார் அப்பியரிங் ஃபார் திஸ் ஜேஇ அட்வான்ஸ். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் இயர்லியராக நீங்கள் ஐஐடியில் எதுவும் நீங்கள் ஜாயின் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இதுதாங்க, இந்த தகவல் தான் உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் JEEadvance.ac.in அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம புது தகவலுடன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.